ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நேரலை ஒளிபரப்பின் உண்மையான ஹீரோ சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தான். அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போன அரசியல் தலைவர்கள் மக்களிடம் இவ்வளோ பெரிய வரவேற்பு பெறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலை ஒளிபரப்பு செய்ய தொடங்கியதிலிருந்து சபாநாயகர் மக்களின் கவனத்தை ஈர்த்து சில வாட்டி பேசு பொருளாகவும் ஆயிருக்கிறார். கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர் காட்டி வரும் நடுநிலையான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பாராட்டுகளையும் பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா சில கட்சிகள் எங்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பு கொடுங்கன்றாங்க. பேசினா உட்காருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. அதே சமயத்தில் நடுநிலைமையாக இருக்காங்கன்ற கம்ப்ளைண்ட்டும் வருது. ஸோ இவர் நடுநிலைமையாக தான் செயல்படுறாரா இல்லை ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயல்படுறாராங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். முந்தைய காலங்களில் போல அல்லாமல் தற்போது எதிர்க்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாரபட்சமின்றி நடுநிலையாக செயல்படாது அவை குறிப்பு விதிகளை தீவிரமாக கடைபிடித்து அமைச்சர்களின் பேச்சை கூட உடனுக்குடன் மியூட் செய்வது போன்ற அதிரடி நடவடிக்கைகளும் பொதுமக்களையும் பார்த்தீங்கன்னா வாயடைக்க செஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களே, இவ்வளோ சட்டக்குறிப்பிலேருந்து நீக்கிறது மட்டும் இல்லை, அங்கே நீக்கினாலும் சொன்னது தான் ஆன்லைனில் ரெக்கார்ட் ஆகிடும். இங்கே நம்ம மக்கள் போட்டு விட்டுறாங்க. 74 வயதிலும் துடிப்புடன் செயல்படும் இவரது விதம் அரசியல் மேல் பெரிதாக ஈடுபாடு இல்லாத சாதாரண மக்களையும் தொலைக்காட்சி சீரியலில் விடுத்து சட்டமன்ற நேரலை ஆர்வடன் கவனிக்க வைத்திருக்கிறது இதனை சொல்லலாம். 1980களில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இளம் வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் தற்பொழுது அவையில் தனது கடுமையான உழைப்பு மற்றும் கண்டிப்பான மரபுகளால் தனித்து நிற்கிறார்னே சொல்லலாம். தனது தந்தை மற்றும் சகோதரர்களால் இளம் வயதில் சட்டமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது எந்த சூழ்நிலையிலும் நேர்மையோடு செயல்பட வேண்டும், தவறான வழியில் ஈட்டிய எந்த பொருளும் வீட்டிற்கு நுழையக்கூடாது என்ற தந்தை வழங்கிய பொன்மொழிகளே இன்றும் தனது அரசியல் வாழ்விற்கு வழிகாட்டியாக இருப்பதாக அவர் பலமுறை கூறியிருக்கிறார். அதுக்கு தியா அப்படின்றவங்க ஒரு ட்விட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நியூஸ் ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க. இவங்க யாருக்கும் தெரியாது நமக்கு. சரி, இன்று தமிழகம் அறிந்த 3வது முகம் யாருடையது என்றால் அது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தான். எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையாக சட்டமன்ற நேரலை ஒளிபரப்பு முதல்வர் விஜய் புகழை சேர்த்திருக்கலாம். ஆனால் நேரலையில் ஹீரோவாக ஜொலிப்பவர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள். இதற்கு முந்தைய சட்டமன்ற நிகழ்வுகள் ஒரு பஜனை மடம் போல இருக்கும் என்ற நடுநிலை என்ற அமைச்சர்களின் பேச்சை கூட உடனடியாக நீக்கும் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் மக்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இதுதான் இத்தகைய உயரிய நல்ல யோசனை இவர் தான் இப்போதைக்கு ஹீரோ. ஆனால் உண்மையான ஹீரோ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 3வது இவர் பேரை போட்டிருக்காங்க. ஸோ எத்தகைய உயிரே நல்ல ஆலோசனைகள் அப்படின்றதோட முடிஞ்சிருக்கு. இது 2 விதமான இன்ஃபர்மேஷன் ட்விட்டரை பேஸ் பண்ணி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு விஷயம் சந்திக்கலாம்.